தூத்துக்குடி மாநகராட்சி மத்திய மண்டலம் காந்திபுரம் நஞ்சப்பா சாலையில் குடிநீர் குழாய் பதிப்பிற்கு பிறகு அப்பகுதியில் சாலையினை சரிவர சீர் செய்யாது சுயஸ் நிறுவனம் மற்றும் குடிநீர் திட்டப்பணிகளை முறையாக கண்காணிக்க தவறிய திட்ட மேலாண்மை ஆலோசகர் ஆகியோருக்கு தலா ரூபாய் 5 லட்சம் அபராதம் விதிக்க மாநகராட்சி ஆணையாளர் மா சிவகுரு பிரபாகரன் ஈயாப்பா உத்தரவிட்டார். இதையடுத்து ஆணையாளர் மத்திய மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் தூய்மை பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். பேருந்து நிலைய வளாக சுகாதார ஆய்வாளர் அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களின் வருகை பதிவு பணிகள் குறித்து பார்வையிட்டு குப்பைகள் உடனடியாக அகற்ற அறிவுறுத்தினார். மேலும் ராம்நகர் காளிதாஸ் சாலை பகுதிகளில் மக்காத குப்பைகளை பிரித்து சேகரிக்கும் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். காட்டூர் பட்டேல் சாலை மழைநீர் வடிகால் தூர்வாறுதல், ராம்நகர் மாரியம்மன் கோவில் வீதி வடிகால் சீரமைப்பு பணிகளையும் பார்வையிட்டார். அதோடு காட்டூர் விஜி லேஅவுட் பகுதியில் சேதமடைந்த சாலையையும் ஆய்வு செய்து சீரமைக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வுகளில் மாநகர நல அலுவலர் மோகன், உதவி ஆணையர் செந்தில் குமரன், உதவி நகர்நல அலுவலர் பூபதி, மாமன்ற உறுப்பினர் வித்யா ராமநாதன், பொறியாளர்கள் ஹேமலதா, கோவிந்த பிரபாகரன், குணசேகரன், குமரேசன், சக்திவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.